ஹலோ வியூவர்ஸ், டுடேஸ் வீடியோ தேங்காய் சேவை. தேங்காய் சேவைனா ரைஸ் சேவை நான் சொல்ல வந்தது. ரைஸ் சேவைக்கு நீங்கள் வந்து வீட்டிலே செய்யணும் அந்த சேவையை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க. ரெடிமேட்லேயே இப்போ விற்கிது. இப்போ தான் எல்லாமே கிடைக்கிது இல்லைங்களா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் ஆர்டர் போட்டிங்கன்னா கூட வந்துடும் உங்களுக்கு. 1 கிலோ இல்லை 1/2 கிலோ ரைஸ் சேவை வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. வாங்கிட்டு அது முதல்ல வந்து டேட்டும் மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள். எல்லாத்துலேயுமே வண்டு பிடிச்சிடுது. அதனால் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யுங்க, சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எவ்வளோ இப்போ நான் நேற்று எடுத்தது வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோ சேவை எடுத்தேன். அதை வந்து என்ன செஞ்சேன், க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன். அதை விட எக்ஸஸாக இருக்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். உப்பு போட்டுடணும். அந்த சேவைக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து நீங்கள் போட்டுட்டு அது கொதிக்குது பார்த்திங்களா? கொதிக்கும்போது இதை வந்து என்ன செய்யணும், அதில் கொட்டணும். கொட்டிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுங்க, ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து அதை வந்து ஸ்டீல் ஸ்ட்ரெயினரோ இல்லை பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினரோ எதுலேயோ ஒன்றுத்தில் வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன செய்யணும், மாற்றிக்கணும். மாற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ என்ன செய்யுங்க, ஒரு பேன் எடுத்துக்கங்க. பேனில் வந்து ஒரு 100 கிராம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இதுக்கு வந்து பாதிக்கு பாதி ஊற்றலாம். கோல்ட் வின்னர் ஊற்றுறோம் பாதி அப்படின்னு வச்சிங்களேன். பாதி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நாட்டு சக்கரை எண்ணெய் அந்த கடையில் வந்து வாங்குங்க. சமையலுக்கானது சரிங்களா? வேறு எதனா யூஸ் பண்ணுற போகிறீங்க அதை யூஸ் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்குங்க. ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு வந்து என்ன செய்யுங்க, கடலைப்பருப்பு ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு, உளுத்தம்பருப்பு 2 எடுத்து வச்சுக்கங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்துக்கங்க. பச்சை மிளகா கூட வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கீறிட்டு அதை விதையெல்லாம் எடுத்துருங்க. எப்பவுமே யூஸ் பண்ணும்போது என்ன செய்யுங்க, அந்த சீடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க. அப்போ குழந்தைங்களுக்கு கூட ஊட்ட முடியும் நீங்கள். அதுக்காக சீடெலாம் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி வந்து ஒரு 10 15 எடுத்துக்கோங்க. 15 முந்திரி இருக்கும் நேற்று நான் போட்டது. பாதாம் இருந்தால் பாதாம் கூட போடலாம். முந்திரி வந்து 10 15 எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் போட்டேன். பாதாம் இருந்தால் பாதாமுமே யூஸ் பண்ணலாங்க. தேங்காய் அரை முடிக்கு மேலே வந்து எடுத்துருக்கணும். அது துருவுனா மாதிரி வந்து வச்சுக்கோங்க. பல்ஸ் மோடில் வந்து சட்னி ஜாரில் அரைச்சி அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, ஸ்டவ்வில் வந்து அந்த பொன்முறுவலாக ஆன உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, முந்திரி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொன்முறுவலான பிறகு தேங்காயையும் போட்டு அந்த தேங்காய்க்கு மட்டும் தேவையான உப்பை போடுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து சேவைக்கு தேவையான உப்பை வந்து போட்டாச்சு, வடித்தாச்சு. இதுக்கு தேங்காய்க்கு மட்டும் ஒரு 2 3 பிஞ்சு வந்து போடுங்க. இப்போ என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சேவையை போட்டு அது கலரிக்குங்க. மேலே வந்து அது கார்னிஷிங்க்கு பொரிச்சு வச்ச முந்திரியை வந்து போடுங்க. கொத்தமல்லி போடுங்க. இப்போ வந்து நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மேலே வந்து ஊற்றிக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சேவையில் வந்து தக்காளி சேவை செய்யலாம். இல்லை தக்காளி சேவைக்கு நம்ம தக்காளி சாதம் செய்கிறோம் இல்லைங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். எல்லாத்துலேயுமே நீங்கள் முந்திரி பாதாம் சேருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் ஒன்று, சேவையை இதை மாதிரி தான் வடிக்கணும். உப்பு முதல்லே போடணும். தக்காளி வந்து சேர்க்கும்போது அதுக்கு தேவையான உப்பை அதில் தனியாக போட்டுக்கணும். லெமன் சேவைன்னு வச்சுங்களேன். அப்போ லெமன் சேவைக்கு லெமன் சாதம் செய்கிறோம் இல்லைங்களா? அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ புதினா சாதம் செய்கிற மாதிரி அதுலேயும் புதினா சேவை செய்யலாம். கொத்தமல்லி சாதம் செய்கிற மாதிரி கொத்தமல்லி சேவை செய்யலாம். இத்தனை சொல்லியிருக்கேனே. தயிர் சாதம் செய்கிற மாதிரி தயிர் சேவையும் செய்யலாம். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன போடணும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே இஞ்சி, பச்சை மிளகா அதை போடுறோம் இல்லைங்களா? அதுலேயுமே முந்திரி போடுங்க. மாதுளம்பழம் அந்த உதிர்த்துட்டு அந்த முத்துங்களை போடுங்க. அதுக்கப்புறமா வந்து திராட்சை வந்து சின்ன சின்ன திராட்சை அதை போடுங்க.